வணக்கம் மக்களே. இன்னைக்கு உலக அரசியல்ல ஒரே நேரத்தில் ரெண்டு பெரிய போர் நடந்துட்டு வருது. ஒன்று ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போர், இன்னொன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல நடத்திக்கிட்டு இருக்கிற போர். இந்த ரெண்டு போரும் தனித்தனியா நடக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் உண்மைக்கும் இந்த போர்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால உலக அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு அமைப்புகள் இதெல்லாமே பாதிக்கப்படுது. இந்த ரெண்டு போர்களுடைய பின்னணி என்ன, அது எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்த முடியும், இது எல்லாத்த பற்றியும் நாம் விரிவாக அலசலாமா? இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் காயத்ரி மோகன். ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் 2022 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே வருது. இந்த போரில் யுக்ரைன் ஒன்றும் தனியாக போராடலை. அவங்க கூட அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆயுதங்கள் வழங்குறது, பணம், இராணுவ பயிற்சி, இது எல்லாமே அந்த உதவியில் அடங்கும். உண்மைக்கும் யுக்ரைன் தன்னுடைய பாதுகாப்புக்கும் ரஷ்யாவை எதிர்க்கவும் இந்த நாடுகளை தான் பெருசாக நம்பியிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இருந்து வர உதவி குறைஞ்சிருச்சுன்னு வைங்க, ரஷ்யாவுடனான போர்ல யுக்ரைன் பலவீனமடையும் அபாயமும் இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப திடீர்னு ஈரான்ல பிரச்சனை வெடிச்சிருக்கு. இது மத்திய கிழக்கு பகுதியில் பெரிய பதற்றத்தை உருவாக்கி உலக சக்திகளுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பியிருக்கு. இது ஒரு சாதாரண பிராந்திய பிரச்சனை இல்லாததால உலக சக்திகள் எல்லாம் இதுல ஈடுபட்டு அதோடைய தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் உணரப்படுது. சரி, இப்ப ஈரான்ல போர் நடக்கிறதுக்கும் யுக்ரைன் பாதிக்கப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போமா? பொதுவா ஒரே நேரத்துல ரெண்டு போர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அமெரிக்காவாவே இருந்தாலும் அவ்வளவு சுலபம் கிடையாது. குறிப்பா வான் பாதுகாப்பு, ஏவுகணைகள், அதிநவீன இராணுவ உபகரணங்கள் போன்றவை ரொம்ப குறைஞ்ச அளவிலேயே கிடைக்கும். அதுலேயும் இப்போ ஈரானில் மோதல்கள் அதிகரித்ததால இராணுவ வளங்களில் முக்கியமான உபகரணங்கள் எல்லாம் மத்திய கிழக்கு பகுதிக்கு திருப்பி விட வேண்டி இருக்கும். அதனால் என்ன ஆகும்? யுக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது யுக்ரைனுக்கு ஒரு ஆபத்தான நிலையை தான் உருவாக்கும். இப்படி இராணுவ வளங்கள் குறையும் போது யுக்ரைனுக்கு அது நேரடி பாதிப்பையே ஏற்படுத்தும். குறிப்பாக வான் பாதுகாப்பு குறைஞ்சா ரஷ்யாவுடைய ட்ரோன், ஏவுகணை தாக்குதல்களை எதிர்க்க யுக்ரைன் சிரமப்படும். விளைவு யுக்ரைனுடைய பாதுகாப்பு பலவீனமடையும். இந்த சூழலை ரஷ்யா ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ஒரு பக்கம் ஈரான்ல நடக்கிற மோதல்கள் காரணமா உலக அளவில் எண்ணெய் விலை உயருது. அதுவும் மத்திய கிழக்கு பகுதி உலகளவில் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மையமா இருப்பதாலேயே அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டா உடனே எண்ணெய் விநியோகம் பற்றின அச்சம் உருவாகிடுது. இதனாலேயே எண்ணெய் விலையும் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் ரஷ்யா ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக இருப்பதால இந்த விலை உயர்வு அவங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த கூடுதல் வருமானம் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு எதிரான தங்களுடைய போரை இன்னும் தொடர்ந்து நடத்துறதுக்கான பொருளாதார வலிமையையும் கொடுக்குது. முன்னாடிலாம் உலக நாடுகளுடைய முக்கிய கவனம் யுக்ரைன் போர்ல இருந்துச்சு. ஆனா இப்ப ஈரான் மோதல்கள் காரணமா அந்த கவனம் மெல்ல மெல்ல மாறுது. இதனால யுக்ரைன் பிரச்சனை உலக அரசியல் முன்னுரிமைகள்ல பின்தங்குது. விளைவு ரஷ்யா மேல இருந்த சர்வதேச அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் ஈரானும் ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் இராணுவ ஒத்துழைப்புலையும் முக்கியமான கூட்டுறவுல இருக்கு. இது உலக அரசியல்ல இன்னும் சிக்கலான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த மோதல் உலகம் முழுக்க பல தாக்கங்களையும் ஏற்படுத்த தவறல. 2022 ரஷ்யா யுக்ரைன் போர் கச்சா எண்ணெயுடைய விலையை $100க்கும் மேல உயர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பால எண்ணெய் விநியோகத்தை பெறுவதற்கான ஒரு கடும் போட்டியையும் அது தூண்டுச்சு. அப்படியே 4 வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப நடக்கிற ஈரான் போரும் எண்ணெய் விலை விஷயத்துல அதே விளைவை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இந்த விலை ஏற்றத்துக்கு பின்னணியில உள்ள சீரகுலைவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு. காரணம், இந்த முறை பெரும் அளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை, அதாவது மார்க்கெட்டை சென்றடையவே ரொம்ப சிரமப்படுது. இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி எழும். அந்த ரெண்டு போர்களுக்கும் இடைப்பட்ட காலத்துல அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டது?
தற்பொழுது நிலவக்கூடிய அந்த எரிபொருள் நெருக்கடியானது முந்தைய நெருக்கடியை விட ஏன் அதிகம் கடுமையா பாதிக்குது? ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சப்ப ரஷ்யா மேல போடப்பட்ட தடை நடவடிக்கைகள் வர்த்தகத்தையே மறு வடிவமைச்சது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்கள்ல ஒன்று. 2022 ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக போர் தொடங்கினப்ப பல மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேல தடைகளை விதிச்சாங்க. அப்படி இருந்தாலும் போன 2025 முன்னணி கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பட்டியல்ல இருக்கு ரஷ்யா. அந்த பட்டியலை பார்ப்போமா? முதலிடத்துல இருக்கிறது அமெரிக்கா. ஒரு நாளைக்கு 1,35,77,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து அமெரிக்கா. 2வது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, ரஷ்யா. நாளொன்றுக்கு 98,67,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து. அடுத்து 3ஆம் இடத்துல உள்ள சவுதி அரேபியா 95,09,000 பீப்பாய்கள் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்து. அடுத்து 49,38,000 பீப்பாய்கள் உற்பத்தியோட கனடா 4ஆம் இடத்துலையும், 43,94,000 பீப்பாய்கள் உற்பத்தியோடைய ஈராக் 5ஆம் இடத்துலையும் இருக்கு. அதே போல இயற்கை எரிவாயு இருப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா 1320.5 ட்ரில்லியன் கன அடியோட முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறது ஈரான். ஈரான் கிட்ட 1133.6 ட்ரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கிற கத்தார் கிட்ட 871.1 ட்ரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பு இருக்கு. 480.3 ட்ரில்லியன் கன அடி இருப்போட துர்க்மெனிஸ்தான் 4வது இடத்துலையும், 445.6 ட்ரில்லியன் கன அடி இருப்போட அமெரிக்கா 5வது இடத்துலையும் இருக்கு. இப்படி இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கும் போதும் இந்த ஈரான் போரால ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, இந்த கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை மாற்று வழியில திசை திருப்ப முடியல. அதாவது வேற பாதையில மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட இருந்து கொண்டு வர முடியல. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு இணையான மாற்று வழிகள் இல்லை. ஒரு சிறிய பங்கை மட்டுமே குழாய் மூலமா மாற்றுப்பாதையில அனுப்ப முடியும். குறிப்பா கத்தார்ல இருந்து மேற்கொள்ளப்படும் LNG ஏற்றுமதிகள் ஏறக்குறைய முழுமையாவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தான் சார்ந்திருக்கு. அதனால இந்த வழித்தடம் எப்பெல்லாம் தடபடுதோ விநியோகத்தை எளிதா வேற எங்கும் திசை திருப்ப இயலாது. இதுவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் ஆரம்பிக்கும் போது எப்படி கச்சா எண்ணெய் பிரச்சனையை சமாளிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அப்ப மாற்று வழிகள் இருந்திருக்கு. ரஷ்யா கச்சா எண்ணெய் நீண்ட கப்பல் வழித்தடங்கள் வழியா திசை திருப்பப்பட்டது. அதே போல LNG சரக்குகள் அதிக விலை கொடுப்பவருக்கு திருப்பிவிடப்பட்டது. எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உபரி உற்பத்தி திறனை பயன்படுத்தி அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிச்சாங்க. ஆனா ஈரான் விஷயத்துல ஒரு சின்ன பாதை தான் எண்ணெய் விநியோகத்துக்கு நெருக்கடி. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. காரணம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடியா ஈரான் செஞ்ச முதல் விஷயம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போகிற வர்த்தகத்தை தடுத்தது தான். உலகின் மிகப்பெரிய வழித்தடங்கள்னு பார்த்தா மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் இருக்கு. முக்கியமா ஹார்முஸ் ஜலசந்தி, சூயஸ் கால்வாய், மலாக்கா நீரிணை, பாப் எல் மாண்டப் இதெல்லாம் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அத்தியாவசியமான கடல்வழி பாதைகள். இந்த பாதைகள் தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து ஆசியா அதே போல ஐரோப்பாவிற்கு எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுது. ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2,07,00,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் கடக்குது. டேனிஷ் நீரிணையை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 49 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் அந்த பகுதியை கடக்குது. இதுவே சூயஸ் கால்வாயை பார்த்தா ஒரு நாளைக்கு 48 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் கடக்கக்கூடிய பகுதி. அடுத்து பாப் எல் மாண்டப் நீர்வழி பாதை மூலமா 41 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு போகுது. இதுவே இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய முக்கிய பாதையான மலாக்கா நீரிணை, அது வழியா ஒரு நாளைக்கு 2,25,00,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் போகுது. இது ஆசிய நாடுகளுக்கு, குறிப்பா சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு செல்ல மிக முக்கியமானது. சரி, இப்ப எழுந்திருக்கிற இந்த நெருக்கடியை சரி செய்ய சில தடைகள் இருக்கு. 1, விரிவுபடுத்தத்தக்க மாற்று வழி எதுவுமே இல்லாத ஒரு குறுகிய கடல் வழி பாதை தான். 2, விரைவில் சீரமைக்க முடியாத உட்கட்டமைப்பு இருக்கு. 3, உலகளாவிய ஏற்றுமதிகள்ல பெரும் பங்கு கொண்ட ஒரு சின்ன பிராந்தியம். 4, வரக்கூடிய காலங்களில் விலைகள் நிலை பெற்றாலும்
இயல்பான போக்குவரத்து ஓட்டத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது அந்த வழித்தடத்தை மீண்டும் திறந்து பாதுகாப்பதை பொறுத்தே அமையும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹார்முஸ் வழியா நடைபெறக்கூடிய உலக வர்த்தகத்துடைய பங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா 38% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்குது, 29% பெட்ரோலிய எரிவாயு வர்த்தகம் நடக்குது, 19% இயற்கை எரிவாயு வர்த்தகமும், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் வர்த்தகம் 19%, உரங்கள் ரசாயனங்கள் இதோடைய வர்த்தகம் 13%, கலன் வர்த்தகம் 3% நடக்குது. இந்த ஹார்முஸ் வழியா செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்தும் ஈரான் பிராந்திய எரிசக்தி உட்கட்டமைப்பையும் சேதப்படுத்துது. கூடவே இதனால ஹார்முஸ் நீர்வழி பாதையில கப்பல்களுடைய நடமாட்டம் கடுமையா குறைஞ்சிருக்கு. இதுவே ரஷ்யா மேல மேற்கத்திய நாடுகள் தடை விதிச்சப்ப ரஷ்யா தொடர்ந்து ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான பீப்பாய்களை ஏற்றுமதி செஞ்சது. இந்தியாவும் சீனாவும் தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்குறத கணிசமா அதிகரிச்சது. அதே நேரத்தில் ஐரோப்பா குழாய் வழி எரிவாயுவுக்கு பதிலாக அமெரிக்கால இருந்து திரவ இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்ய தொடங்குச்சு. அந்த நேரத்தில் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் செலவு மிக்கதாகவும் செயல்திறன் குறைஞ்சதாகவும் மாறுச்சு. ஆனால் அவை தொடர்ந்து செயல்பட்டது, ஃபங்க்ஷனலாக இருந்தது. இப்போ அது ஃபங்க்ஷனலாக இருக்கிறதுல தான் பிரச்சனை வருது. இந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் உலகம் முழுவதும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது. எனர்ஜி கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன், வர்த்தக தடைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. பல நாடுகள் தங்களின் பொருளாதார மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளை மாற்ற வேண்டிய நிலையும் உருவாகிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட பாதிக்கப்படுது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலையற்ற தன்மை அதிகரித்ததால இந்தியா தன்னுடைய எண்ணெய் இறக்குமதியில் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து இன்னும் அதிக அளவில் எண்ணெய் வாங்கக்கூடிய நிலை இப்போ உருவாகியிருக்கு. இதனால் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு சமநிலையை பராமரிக்க வேண்டிய சவாலை எதிர்கொள்ளுது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஈரான் போர் மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் ஆகியவை தனித்தனியாக உள்ளவை அல்ல. அவை ஒன்றை ஒன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்குது. இதன் விளைவு யுக்ரைனுக்கு உதவி குறையலாம், ரஷ்யாவுக்கு பலம் அதிகரிக்கலாம். அதே சமயம் உலகம் முழுவதும் அரசியல் மற்றும் பொருளாதார நிலையற்ற தன்மை இன்னமும் அதிகரிக்கலாம்.